CA Foundation Maxல Indices chapterல 25th sum on simplification 1 by 1 plus a power m minus n plus a power m minus p plus 1 by 1 plus a power n minus m plus a power n minus p plus 1 by 1 plus a power p minus m plus a power p minus n is equal to 0 a 1 by a. இதை முதல்ல இப்படி எழுதுனா கணக்கு இப்படி புரியாது. இந்த வாட்டில் எழுதிக்கிங்க. 1 by 1 plus a power m minus n plus a power m minus p இப்படி எழுதுனாதான் நமக்கு புரியும். plus 1 by 1 plus a power n minus m plus a power n minus p plus 1 by 1 plus a power p minus m plus a power p minus n. இதை இப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா 1 plus a power m minus n a power m by n. ஏன்னா டிவிஷனில் இருந்தால் தான் நம்ம இதை மைனஸ் பண்ணுவோம். a power m by a power p plus 1 by 1 plus a power n by a power m plus a power n by a power p plus 1 by 1 plus a power p by a power m plus a power p by a power n. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேங்கிறத கவனமாக பாருங்கள். இதுலேயும் a power m இருக்குது, இதுலேயும் a power m இருக்குது, இதில் மட்டும் இல்லை. அதனால் இதை எப்படி நான் மாற்றி எழுத போகிறேன் அப்படின்னா a power m by a power m. ஏன்னா ரெண்டும் கேன்சல் ஆகி ஒன்று தான் இருக்கும். இந்த a power m இல்லாததுனால அதை நான் மாற்றியேன்னா அப்போ தான் நான் காமனாக எடுக்க முடியும். அதனால் நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 1 by இந்த 1 நான் எப்படி எழுதுறேன்னா a power m by a power mன்னு எழுதுறேன். மற்றதெல்லாம் அப்படி எழுதிக்கிறேன். a power m by a power n plus a power m by a power p இப்படி எழுதிட்டேன். இதே மாதிரி எல்லாத்துலேயும் நான் எழுதுனேன். ஆனால் a power mன்னு எழுதலை. இப்போ ரெண்டாவது டேர்மில் நான் அது என்னன்னு எழுதுவேன்னா இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது a power n. அதனால் இதை நான் எப்படி மாற்றி எழுத போகிறேன்னா a power n by a power nன்னு எழுத போகிறேன். ப்ளஸ் a power n by a power m ப்ளஸ் a power n by a power p. அதே மாதிரி மூணாவதுல ரெண்டுலேயும் a power p காமனாக இருக்கும் பாருங்கள். a power p காமனாக இருக்கா, அதனால இதை நான் a power pன்னு எழுத போகிறேன். a power p by a power p இப்படி எழுத போகிறேன். a power p by a power m ப்ளஸ் a power m by a. இதுதான் நம்மளுடைய ட்ரிக்கு. இது இல்லைனா நம்ம சிம்பிளிஃபையே பண்ண முடியும். இப்போ ஈக்குவல் டு 1 பை இப்போ இந்த 3 a power m இருக்கா, இதை நான் ஒரு a power m வெளியில் எடுத்துட்டேன்னா இது 1 by a power m ப்ளஸ் 1 by a power n ப்ளஸ் 1 by a power pன்னு ஆயிடும். இதே மாதிரி இதில் 3 a power n இருக்கா, அதை நான் வெளியில் எடுத்துட்டேன்னா 1 by a power n ப்ளஸ் 1 by a power m ப்ளஸ் 1 by a power pன்னு ஆயிடும். அதே மாதிரி அடுத்ததில் a power p இருக்கா 3, அதை நான் வெளியில் எடுத்துட்றேன். a power p வெளியில் எடுத்துட்டேன்னா 1 by a power p ப்ளஸ் 1 by a power m ப்ளஸ் 1 by a power n. அடுத்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த 1 by a power m இருக்கா, இதை நான் a power மைனஸ் mன்னு எழுதுறேன். அதே மாதிரி இதையும் a power மைனஸ் m a power மைனஸ் n ப்ளஸ் a power மைனஸ் p இதெல்லாம் மேலே கொண்டு போய் a power மைனஸ் m a power மைனஸ் n a power மைனஸ் pன்னு எழுதுறேன். இப்போ அதே மாதிரி இந்த 1 by a power n இருக்கா, இதை நான் a power மைனஸ் n by a power மைனஸ் n ப்ளஸ் a power மைனஸ் m ப்ளஸ் a power மைனஸ் pன்னு எழுதுறேன். ப்ளஸ் இந்த 1 by a power p இருக்கா, 1 by a power p அதை நான் a power மைனஸ் pன்னு கொண்டு a power மைனஸ் p ப்ளஸ் a power மைனஸ் m ப்ளஸ் a power மைனஸ் nன்னு எழுதுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் பூரா ஒன்று தான். a power மைனஸ் n a power மைனஸ் n a power மைனஸ் p a power மைனஸ் m a power மைனஸ் n a power மைனஸ் p a power மைனஸ் n a power மைனஸ் n a power மைனஸ் p. அப்போ நான் டினாமினேட்டர் பூரா காமனாக ஒரே டினாமினேட்டர், அதனால் நான் இப்படி எழுதிக்கிறேன். அதாவது a ப்ளஸ் பி ப்ளஸ் சினா இது b ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ, இது சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பின்னு இருக்கு. அவ்வளோதான். மொத்தத்தில் 3 டேர்ம்ஸும் ஒன்று தான். அப்போ இது காமன் டினாமினேட்டரை எடுத்துட்டேன் அப்படின்னா மேலே உள்ளதையும் நான் கூட்டிக்கலாம். ஏன்னா டினாமினேட்டர் ஒன்றுங்கிறதுனால மேலே உள்ள லைக் டேர்ம்ஸையும் நம்ம கூட்டிட்டோம். இப்போ பார்த்தா இதுவும் ஒன்று தான். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகி ஆன்சர் 1. ஆன்சர் என்ன வருது? 1. புரியுதா?
இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து a/m/a/n அந்த மாதிரி எழுதணும். அடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி சேம் டேர்ம்ஸில் இதை எழுதிக்கணும். அடுத்து இந்த 3 டேர்மில் ஒவ்வொன்றா காமனாக எடுக்கணும். இந்த 1/a/m a/-mன்னு எழுதி இது மாதிரி எழுதணும். அப்போ 3 டினாமினேட்டர் காமன் கூட்டி அடித்தோன்னா நமக்கு ஆன்சர் வந்து 1. அதனால் இதனுடைய சாய்ஸ் வந்து சி.